Hello friends, welcome to Queen's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம எப்படி வந்து பீஸா செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீஸாக்கு மெயின் பொருள் வந்து பாத்தீங்கன்னா மைதா மாவு தான். நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு. அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த பீஸா ரெசிபிக்கு நம்ம சீஸ், ஈஸ்ட், அப்புறமா மயோனைஸ், எக் இது எதுவுமே இல்லாம தான் செய்ய போறோம். சொல்லப்போனா இந்த பீஸா நம்ம வந்து அவன்லயே செய்ய போறது இல்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நம்ம ஈஸ்ட் சேர்த்தாதனால பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கணும். அடுத்து இப்போ நான் சேர்த்துறது பேக்கிங் பவுடரும் 1/4 டேபிள் ஸ்பூன். சுகர் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன். சுகர் தான் வந்து உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. சுகர், பேக்கிங் சோடா. தயிர் வந்து நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தயிருக்கு பதிலாக நீங்கள் வந்து பால் கூட சேர்த்திக்கலாம். நீங்கள் தயிர் இல்லை பால் இது ரெண்டில் எது வேணால் சேர்த்திக்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கும் தயிர். பாலை விட தயிர் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அடுத்து நான் உருக்கின வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்திக்கலாம், இல்லை அப்படின்னா ஆயில் கூட சேர்த்திக்கலாம். இது எல்லாமே சேர்த்திட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து தண்ணி ஊற்றி பிணைய போகிறோம். இந்த மாவு பிணையும் போது நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றியும் பிணையலாம். பால் நீங்கள் ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கரெக்டாக நான் சொன்ன அளவு நீங்கள் வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 5 டேபிள் ஸ்பூன் பால் வந்து கரெக்டாக இருக்கும். பால் சேர்க்காம தண்ணி சேர்த்துனீங்கனாலும் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் தேவைப்பட்டதுன்னா நம்ம நார்மல் சப்பாத்தி எப்படி மாவு பண்ணிமோமோ சேம் அதே வந்து பதம் தான். அளவு வந்து ரொம்ப முக்கியம். மறக்காமல் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் போடுங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சுகர் இது 3 தான் வந்து உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். இப்போ பாருங்கள் நான் பிணைஞ்சிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணி இது நல்லா இன்னொரு வாட்டி பிணைஞ்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பிணையும் போது தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் மாவு. இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம எண்ணெய்க்கு பதிலாக பட்டரோ இல்லை கீயோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மாவு வந்து நம்ம சாஃப்டாக பிணையணும். ஏன்னா நம்ம ஈஸ்ட் வந்து சுத்தமாக சேர்த்துறதில்ல. அதனால மாவு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிணையிறோமோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பீஸா நல்லா சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்களா மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் வந்து நம்ம நல்லா பிணையணும்னு சொல்கிறது. ஸோ தயிர், பால் இது ரெண்டில் எது சேர்த்தினாலும் உங்களுக்கு வந்து சாஃப்டாக வரும். ஆனால் தயிர் சேர்த்திங்கன்னா இன்னுமே வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இது நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோ. பிணைஞ்சிட்டு மாவு வந்து நான் மேலே வந்து காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி இது நல்லா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயிலுக்கு பதிலாக கீ இல்லாட்டி பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மாவு பிணைஞ்சிற வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஈர துணி போட்டு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கலாம். எவ்வளோ நேரம் நீங்கள் ஊற வச்சாலும் தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் ஊற வைக்கும் போது உங்களுக்கு மாவு நல்லா டபுளாக வரும். சூப்பராக சாஃப்டாக இருக்கும் பீஸா. அடுத்து நம்ம ஒயிட் சாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு சேர்த்துறேன். நம்ம இந்த ரெசிபியில் வந்து சீஸ் வந்து சேர்க்கல பார்த்தீங்களா. சீஸுக்கு பதிலாக தான் இந்த ஒயிட் சாஸை வந்து நம்ம சேர்த்து செய்கிறோம். 3 ஸ்பூன் மைதா மாவை சேர்த்தி இது கூட பால் சேர்த்து இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து அளவுங்கிறது இல்லை, நம்ம நல்லா இதை வந்து தண்ணி மாதிரி கரைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பால் சேர்த்து கரைச்சிக்கலாம். எனக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு செய்ய ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு பேன் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கோங்க. பட்டருக்கு பதிலாக கீ இல்லாட்டி ஆயில் கூட சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மைதா மாவை பால் ஊற்றி அந்த மிக்சர் இதில் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஒயிட் சாஸ் தான் செய்ய போகிறோம். இந்த ஒயிட் சாஸ் வந்து நம்ம செஞ்சு முடிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து நல்லா க்ரீமியாக சீஸ் மாதிரியே இருக்கும். ஸோ சீஸ்க்கு பதிலாக தான் நம்ம இந்த ஒயிட் சாஸ் வந்து பீஸாவில் ஆட் பண்ணுறோம். இது நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஃபர்தராக கூட நீங்கள் எப்போ பீஸா செஞ்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்த போகிறோம். 1/2 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்திருக்கேன். 1/2 கப் பால் சேர்த்து இது நல்லா எந்த விதமான கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். 1/2 கப் அப்படிங்கிறது ஒரு 50 ml பால் சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து லம்ஸ் இருக்கக்கூடாது. மைதா மாவு நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து அது வெந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம திருப்பியும் பீஸாவில் வந்து இதை அப்ளை பண்ணி திருப்பி வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் பிரச்சனை ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இப்போ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் நான் சேர்த்த போகிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து வரமிளகாவை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணோம், அந்த பொடி கிடைக்கும், அதான் சில்லி ஃப்ளேக்ஸ். அதே மாதிரி பெப்பர் மிளகு தூளும் நான் அதில் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு திக்னஸாக இருக்கணும். இந்த மாதிரி திக்னஸாக இருந்தால் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். திக்காக இருந்ததுன்னா நீங்கள் செஞ்ச அந்த ஒயிட் சாஸ் வந்து கரெக்டு. சப்போஸ் உங்களுக்கு வந்து தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட வச்சு நல்லா திக் பண்ணிக்கோங்க. அடுத்து சில்லி சாஸ் செய்ய போகிறோம், அதாவது பீஸா சாஸ். இதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்தி 6 பல் அளவுக்கு பூண்டு பொடி பொடியாக நறுக்கி நான் சேர்த்திருக்கேன். 1/2 வெங்காயம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி செய்ய போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்கு மெயினே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தான். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் 2.5 தக்காளி எடுத்திருக்கேன்.
தக்காளியை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி நம்ம சேர்த்திக்க வேண்டியதான். சில்லி சாஸ் வந்து பார்த்திங்கன்னா பீஸாக்கு நம்ம நிறைய மெத்தடில் வந்து செய்யலாம். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் தான் சாஸு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட் கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஏற்கனவே இன்னொரு மெத்தடில் எப்படி பீஸா சாஸ் செய்யுது நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ தக்காளி சேர்த்து ஒரு 2 minutes மட்டும் நல்லா வந்து இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அந்த தக்காளி வந்து நம்ம ஸ்கின் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ நான் தக்காளியை வந்து லைட்டாக திரி போட போகிறேன். அதாவது அந்த தோல் பகுதி வந்து உங்களுக்கு நல்லா வேகணும். ஸோ அந்த மாதிரி வெந்தால் தான் நம்ம வந்து ஸ்கின் பீல் பண்ணி எடுக்க முடியும். ஸோ 2 விதமாக சாஸ் செய்வாங்க நான் சொன்னல. ஒன்று வந்து நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் தண்ணி வச்சு அந்த தண்ணியிலேயே வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டு அதுலேயே மிளகாத்தூள், சர்க்கரை, உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்வோம். ஸோ அந்த சாஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த சாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக டக்குன்னு முடிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தோல் பீல் பண்ணி காமிச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தக்காளியில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. எல்லாத்தையுமே எடுத்துட்டு தக்காளியை வந்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுடலாம். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தக்காளி பாதி வெந்திருக்கும். இப்போ நம்ம தக்காளியில் இருக்கிற தோல் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு மசிக்க முடியும். ஸோ இது நல்லா மசிச்சு ஒரு 2-3 நிமிஷம் இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வந்து பீஸா சாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பீஸா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரமிளகா சேர்த்த போகிறதில்ல, மிளகாத்தூள் தான் சேர்த்த போகிறோம். இப்போ தக்காளி வந்து நான் தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்க வேண்டியதா. ஏன் வரமிளகா சேர்த்தலாம் அப்படின்னா, நீங்கள் வரமிளகாவும் சேர்த்துலாம், மிளகாத்தூளும் சேர்த்துலாம். ஸோ 2ல் எது வேணாலும் சேர்த்துலாம். பட் நான் வந்து மிளகாத்தூள் தான் சேர்த்திருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்துறனால உங்களுக்கு பச்சை வாசலாம் அடிக்காது. அது நம்ம வந்து நல்லா வதக்கி தான் சேர்த்த போகிறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து ஸ்மாஷ் ஆனோடனே நம்ம வந்து என்னென்ன சேர்த்தணும் அப்படிங்கிறத அடுத்து சேர்த்திக்கலாம். ஸோ இந்த சாஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ அடுத்து நம்ம சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா சாஸுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம சால்ட்டு சேர்த்திக்கலாம். சால்ட்டு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூளும் சர்க்கரையும் சேர்த்த போகிறோம். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்தலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 to 5 minutes விடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தக்காளி சாஃப்டாக இருக்கும். பட் இனி நல்லா சாஃப்டானால் உங்களுக்கு கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா ஸ்மாஷ் ஆன பிறகு நம்ம மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணால் பீஸா சாஸ் வந்து ரெடி. ஸோ நீங்களும் இந்த பீஸா சாஸ் வந்து செஞ்சு வச்சிட்டிங்க ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்தராக நீங்கள் அடுத்து எப்பப்பெல்லாம் பீஸா செய்கிறீங்களோ ஸோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த சாஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆகணும். இந்த மாதிரி சாஃப்ட் ஆன பிறகு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பிளெண்ட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்களும் இதே மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இப்போ நம்ம வந்து டோ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு நான் பிணைஞ்சு வச்சு கரெக்டாக 1.25 மணி நேரம் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குன்னா நீங்கள் மாவு பிணைஞ்சிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம சப்பாத்திலாம் எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மைதா மாவை டஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு தின்னாக வேணும்னா நீங்கள் தின்னாக தேய்ச்சிக்கோங்க. இல்லை திக்காக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் திக்காக தேய்ச்சிக்கலாம். அது வந்து நம்மளுடைய இஷ்டம்தான். பட் நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் தேய்க்க போகிறேன். திக்காக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் திக்காக தேய்ச்சிருக்கேன். ஸோ இதை தேய்ச்ச பிறகு இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதை பிளேட்டில் மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த பிளேட்டில் பட்டர், நெய் இல்லாட்டி ஆயில் இது 3ல் ஏதாவது ஒன்று போட்டு பிளேட்டை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பீஸா டோ இதில் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண பிறகு ஃபோக் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஏர்லாம் உங்களுக்கு உள்ளே போய் சீக்கிரமாக வந்து பீஸா வந்து வெந்துடும். இந்த மாதிரி ஃபோக் வச்சு நல்லா குத்தி விட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பீஸா சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் போர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம செஞ்சு வச்ச பீஸா சாஸும் ஒயிட் சாஸும் ரெண்டே இதில் இருந்தால் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ரிமைனிங் ஆச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் கெட்டு போகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பீஸா சாஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். அடுத்து ஒயிட் சாஸ். இந்த ஒயிட் சாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து சீஸ் டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது நம்ம பீஸா செஞ்சு முடித்து கட் பண்ணி சாப்பிடுவோம்ல, நீங்கள் அப்போ எடுக்கும்போது கூட உங்களுக்கு அப்படியே சீஸ் எடுத்தால் நம்மளுக்கு அப்படியே வரும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக டொமேட்டோ, ஆனியன், அப்புறமா குடமிளகா இது 3 தான் ஆட் பண்ணுறேன். வெங்காயம், தக்காளி, குடமிளகா தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதிலேயே ஸ்வீட் கார்ன் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் கொஞ்சமாக பெப்பரும் சில்லி ஃப்ளாக்ஸும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சீசனிங்ஸ் வேணும், டாப்பிங்ஸ் வேணும்னா நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் இருந்துச்சுன்னா சேர்த்துலாம். இல்லை அப்படின்னா ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்துலாம்.
இப்போ இதெல்லாம் சேர்த்துன பிறகு லாஸ்ட்டாக வந்து ஒயிட் சாஸ் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்வீட் கார்னு அதுக்கப்புறம் ஆலிவ் இதெல்லாம் வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட நல்லாயிருக்கும். பட் கிடைக்கல, இது கிடைக்கிறத வச்சு செஞ்சது. ஸோ உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து செய்யுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து இதை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸில் ஸ்லோவாக வச்சு. இப்போ நம்ம வந்து பீஸா பிளேட்டை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இந்த பிளேட் வைங்க. 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணால் போதும். இது வச்ச பிறகு நம்ம கவர் பண்ணி கம்ப்ளீட்டாக அடுப்பை வந்து சிம் பண்ணி 20லிருந்து 22 நிமிஷம் வரைக்கும் இது வந்து நம்ம வேக வைக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக நீங்கள் வந்து 20 to 25 மினிட்ஸ் தான் ஆகும் மேக்ஸிமம், அதுக்கு மேலே ஆகாது. இதை கவர் பண்ணி வச்சுருங்க. இன்பிட்வீனில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு டவுட் ஆகுதுன்னா இந்த மாதிரி நைஃப் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் வேகலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மாவு ஒட்டும்ல. ஸோ நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு பீஸா ரெடி ஆகிடுச்சு. பீஸா கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பீஸா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்